அப்புறம் உளவியல் நிபுணர் சிக்மண்ட் ஃப்ராய்ட், ஈட், அப்புறம் ஈகோ, ஆனா நம்ம ஈகோ விட்டுறணும்னு ஜூலியஸ் சீசர் வந்து சின்ன பையனா இருந்தப்போ அவனை சில பேர் கடத்திட்டு போய் தற்பெருமைக்காக தங்களோட ஸ்டேட்டஸ தக்க வச்சுக்கிறதுக்கு ஆன்மீகம் அப்புறம் வேத சாஸ்திரங்கள் ஈகோன்ற சொல்ல வந்து இதுல உளவியல் சம்பந்தமா ஏதாவது காரணங்கள் ஏதாவது இருக்கா? அகங்காரமா, அதாவது ஈகோயிஸ்டிக்கா மாறிடுறீங்க. எப்படி பாதிக்குது? இல்ல இதனால நாம எதையெல்லாம் இழக்கிறோம்? இதை பார்த்த மற்ற பறவைங்க வந்து அந்த இந்த ஒரு சாதாரண கதையில இப்படி ஒரு ஆழமான வணக்கம் சார். சத்யா ஸ்பார்க்கிள் சேனல் மூலமா உங்கள மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவும் சந்தோஷம். நம்ம இன்னைக்கு தலைப்ப பத்தி உரையாடறதுக்கு தொடங்குறதுக்கு முன்னாடி, இதுவரை சில மாதங்கள்ல நம்ம பேசின தலைப்புகள், அதாவது புத்தர், பயம், ஆன்மா, அப்புறம் ஆக்டர் அப்சர்வர் பயஸ், டிஜிட்டல் டிடாக்ஸ், அப்புறம் மன அழுத்தம், இத பத்திலாம் உங்க சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மத்த நண்பர்களுக்கும் நினைவூட்டணும்னு நான் நினைக்கிறேன். சரிங்க சார். இன்னைக்கு நம்ம சுவையான, அதே சமயம் பலரும் தெரிஞ்சுக்காத, இல்ல புரிஞ்சுக்க முடியாத ஒரு விஷயம். அதாவது ஈகோ. இத தமிழ்ல எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நம்ம ஈகோன்னு சொல்லி தானே பழக்கப்பட்டு வந்திருக்கோம் இல்லையா? இப்போ ஒரு அடிப்படையான ஒரு கேள்வி. இந்த ஈகோன்னா என்ன? இத நாம எப்படி புரிஞ்சுக்கிறது? நீங்க சொன்னது சரிதாம்மா. ஈகோ பத்தின சரியான புரிதல் நமக்கு இருந்தா, அதனோட விளைவா முறையா நாம நடந்துக்கிற விதம் கண்டிப்பா நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப உதவும். அது மட்டும் இல்ல, அது அவசியமும் கூட. ஆரம்பத்துல நீங்க கேட்ட ஈகோ, அதுக்கு சரிசமமான தமிழ் சொல் இருக்கு. அது பேர் வந்து தன்மை உணர்வு. ஆனா இந்த சொல் வந்து பரவலா பேசப்படுறதில்ல. ஈகோன்ற வார்த்தை லாட்டின் மொழியிலேருந்து வந்ததா சொல்லப்படுது. அப்புறம் உளவியல் நிபுணர் சிக்மண்ட் ஃப்ராய்ட், ஈட், அப்புறம் ஈகோ, சூப்பர் ஈகோ இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணுறது எப்படின்லாம் பேசியிருக்காரு. அதுக்குள்ளெல்லாம் நம்ம டீப்பாக போனோம்னா ரொம்ப நேரம் எடுக்கும். சிம்பிளாக சொல்லணும்னா இதனோட பொருள் ஐ, அதாவது நான். ஈகோவ ஐ நானுன்னு புரிஞ்சுக்கிறோம் சரி. ஆனா நம்ம ஈகோவ விட்டுறணும்னு சொல்லப்படுது. அது எனக்கு புரியல சார். ஆன்மீகம் அப்புறம் வேத சாஸ்திரங்கள் ஈகோன்ற சொல்ல வந்து நான் அப்படின்ற ஒரு கருத்தாக்கமாக தான் வரையறுக்குது. உதாரணமாக சொல்லணும்னா, நான் உங்ககிட்ட சொன்னேன், இப்போ நான் கவலையாக இருக்கிறேன், எனக்கு வேலை கிடைச்சிருச்சு, இப்படி நான்னு நாம் சொல்கிறது ஈகோன்ற வார்த்தையோட வெளிப்பாடு தான். ஆனாலும் ஈகோவை நம்ம விட்டு பண்ணணும்னு சொல்கிறது ஒரு முரண்பாடு இல்லையா? நீங்கள் கேட்குறது ஒரு நியாயமான கேள்வி தான். ஒரு வரலாற்று கதை மூலமாக நம்ம இந்த முரண்பாட்டை எப்படி புரிஞ்சுக்கலாம்னு பார்க்கலாம். கதை வந்து இப்படி போகுதுங்க. ஜூலியஸ் சீசர் வந்து சின்ன பையனா இருந்தப்போ அவனை சில பேர் கடத்திட்டு போய் அரசாங்கத்துக்கிட்ட இருந்து 11,000 தங்க காசுகளை மீட்டு பணமா கேட்டாங்க. ஆனா சீசர் தன்னோட அரச அந்தஸ்தையும் கௌரவத்தையும் காப்பாற்றணுன்றதுக்காக அந்த மீட்டு தொகையை வந்து 2,50,000 50,000 தங்க காசுகளா இன்க்ரீஸ் பண்ணுங்கன்னு அந்த சிறைப்பிடிச்சவங்க கிட்டே கேட்டார். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நமக்கெல்லாம் தெரியும் 31 நாள் இருக்கிற ஜூலை மாதம் ஜூலியஸ் அவரோட பேரில் உருவாக்கப்பட்டதுன்னு. அப்புறம் வந்து ஆகஸ்டஸ் தன்னோட பெயரால் உருவாக்கப்பட்ட அடுத்த மாதம், அதாவது ஆகஸ்ட் மாதம் 31 நாளுக்கு குறைவா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அதனால தான் ஜூலை அப்புறம் ஆகஸ்ட் இந்த 2 மாதங்களும் அடுத்தடுத்து 31 நாள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். சரி, இதெல்லாம் உண்மையா பொய்யா நமக்கு தெரியாது. ஆனால் இந்த நிகழ்வுகளிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கிறோன்றது தான் முக்கியம். இப்போ இவங்க 2 பேரும் செஞ்ச விஷயங்களை எப்படிப்பட்ட ஈகோன்னு நாம் பார்க்கறது? இவங்க செஞ்சு சரியா? தப்பா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவங்க ஒரு தற்பெருமைக்காக, தங்களோட ஸ்டேட்டஸ தக்க வச்சுக்கிறதுக்காக, அப்படி ஈகோவோட நடந்துட்டு இருக்காங்களோன்னு நான் நெனைக்கிறேன். கரெக்ட். அப்போ அவங்க ஐ, அதாவது நான் என்ற வெளிப்பாட்டை தாண்டி தற்பெருமை, அகங்காரம், அப்புறம் ஆணவம் இந்த மாதிரியான எதிர்மறை குணாதிசயங்களோட செயல்பட்டாங்க இல்லையா? அதனால இவங்க ஈகோவை தாண்டி ஈகோயிஸ்டிக்கா நடந்துக்கிட்டாங்க. சரியா? ஆக நீங்க கேட்டீங்க இல்லையா? நாம் ஏன் ஈகோ விட்டுடணும்னு? நான் தான் பெரியவன், எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்ற மனநிலையில் யாராவது செயல்பட்டா அவங்க ஈகோயிஸ்டிக்கா இருக்கிறாங்கன்னு தான் அர்த்தம். ஈகோ அப்புறம் ஈகோட்டிசம். இந்த 2க்கும் இருக்கிற வித்தியாசத்த நம்ம நடைமுறை வாழ்க்கையோட சம்பந்தப்படுத்தி, இன்னும் கூட கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா?
சுயநம்பிக்கை, அதாவது செல்ஃப் பிலீஃப்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அதாவது நம்ம பற்றின நம்மளோட பார்வை, நம்ம பற்றின நம்மளோட புரிதல் யதார்த்தமாக ஸ்ட்ராங்காக இருந்தால் நாம் ஆரோக்கியமான ஈகோ உணர்வு, அதாவது ஹெல்த்தி ஈகோவோட இருக்கிறன்னு தான் அர்த்தம். உதாரணமாக நீங்கள் ஒரு திறமையான டாக்டர் இல்லை வேறு ஏதாவது துறையில் நிபுணர்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த விஷயத்தில் இந்த ஈகோ வாழ்க்கையில் வெற்றி பெற கண்டிப்பாக உங்களுக்கு உதவும். ஆனால் இந்த மனப்பான்மைக்கு மாறா அந்த துறையில் நீங்கள் தான் பெஸ்ட் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் அகங்காரமாக, அதாவது ஈகோயிஸ்டிக்காக மாறிடுறீங்க. ஒரு தடவை பிரபலமான மல்யுத்த வீரர் ஒருத்தர் விமானத்தில் சீட் பெல்ட்டை போட போட மாட்டேன்னு அடம்பிடிச்சார். நான் ஒரு சூப்பர்மேன், அதனால் எனக்கு சீட் பெல்ட் தேவையில்லைன்னு சொன்னார் அவர். அதுக்கு அந்த ஏர் ஹோஸ்டஸ் ரொம்ப பணிவாக சொன்னாங்க, ஒரு சூப்பர்மேனுக்கு சீட் பெல்ட் தேவையில்லைன்னா அவருக்கு விமானமே தேவையில்லையே, நீங்கள் பறந்துட்டே போகலாமே அப்படின்னு. அடிப்படையில் ஈகோவை யாராலும் விட்டுட முடியாது, அது இல்லாமல் யாரால வாழவும் முடியாது. அது நம்ம நிழல் போல் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆக நாம் விட்டுட வேண்டியது என்னென்னா ஈகோ இல்லை, ஈகோட்டிசம் தான். ஈகோக்கும் ஈகோட்டிசம் இதுக்கு 2க்கும் இருக்கிற வித்தியாசத்த பத்தி நல்லா விளக்கி சொன்னீங்க. ஆனா, இப்படி ஈகோயிஸ்டிக்கா இருக்கிற மக்கள் ஏன் அப்படி நடந்துக்கிறாங்க? இதுல உளவியல் சம்பந்தமா ஏதாவது காரணங்கள் ஏதாவது இருக்கா? இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். ஆனால் அது எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக இருக்க வாய்ப்பில்லை. அது அவங்கவுங்க வளர்ப்பு முறை, அப்புறம் பர்சனாலிட்டி, நம்பிக்கை, கொள்கை, நோக்கம், லைஃப் ஸ்டைல், இது மாதிரி பல விஷயங்களை பொறுத்து மாறுபடலாம். சிலருக்கு ஸ்பாட்லைட் சிண்ட்ரோம்னு சொல்கிற ஒரு மனநிலை இருக்கலாம். அதாவது இப்படி இருக்கிற ஒரு ஈகோயிஸ்டிக் நபர் ஒரு திருமண நிகழ்ச்சியில் கலந்துட்டாருன்னா தானே ஒரு மணமகனா இல்லை மணமகளா இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஆசைப்படுவார். ஏன்னா எல்லாருடைய பார்வையும் அவங்க மேலே இருக்கு இல்லையா? இது ஒரு ஓமையம்தான். இந்த விஷயத்தில் மற்றவங்க கிட்ட இருந்து நிலையான கவனம், அப்புறம் அங்கீகாரத்துக்கான ஏக்கத்திலேயே அவங்க மனம் ரொம்ப ஆர்வமாக இருக்கும். இது கிடைக்கிறதுக்காக அவங்க எல்லாம் மீறி செயல்படுவாங்க. அவங்கள பொறுத்த மட்டில் அவங்க செய்கிறது சரின்னு தான் அவங்களுக்கு தோணும். அமெரிக்காவோட சிறந்த அஹ், இராணுவ தலைவரும் முன்னாள் செயலருமான காலின் பாவல் ஒரு முறை சொன்னார், இராணுவத்தில் நீங்கள் 4 நட்சத்திர ஜென்ரலாக மாறுறப்போ நீங்கள் சொல்கிற எதையுமே மக்கள் செய்வாங்க. ஒரு சோறு கொஞ்சம் அழுக்காக இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது சூரிய அஸ்தமனத்துக்குள்ளே பெயிண்ட் பண்ணப்பட்டிருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு உயர்ந்த பொசிஷனுக்கு வந்த உடனே அவங்களோட குணம் மாறிடும். இல்லை காலின் சொன்ன மாதிரி மற்றவங்களால இயற்கையாக அதுவாகவே மாற்றப்படுது. சில பேர் ஒரு குறிப்பிட்ட துறையில் பிரபலமானதுக்கு அப்புறம் அவங்கள மிஞ்சி யாருமே இல்லைன்னு நினச்சிடுறாங்க. இதுதான் ப்ரொஃபஷனல் அரகன்ஸ்னு சொல்லுவாங்க. இதனால் அவங்க அன்ஹெல்தி ஈகோ இல்லை எலிவேட்டட் ஈகோன்ற நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. எல்லாரும் எல்லா துறையிலையும் மாஸ்டர் ஆக முடியாது இல்லையா? இதை இவங்க புரிஞ்சுக்கிறதே இல்லை. சரிங்க சார். இதுவரைக்கும் ஈகோ, அப்புறம் ஈகோட்டிசம் இந்த 2த்துக்கும் உள்ள வித்தியாசத்த தெரிஞ்சுக்கிட்டோம். ஈகோங்கிறது நம்ம எல்லார்கிட்டயும் இயற்கையா இருக்கிற, ஒரு நிழலா இருக்கிற விஷயம்ன்றது புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா, ஈகோட்டிசம்ங்கிறது அப்படி இல்ல. அது நமக்குள்ள தெரிஞ்சோ, தெரியாமலோ நாமளே வளர்த்துக்கிற ஒரு தீய சக்தி. அப்படிதானே? இதுவரைக்கும் நம்ம பேசினதுல இருந்து, இதனால நமக்கு ஏற்படக்கூடிய நெருக்கடிகள என்னால ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியுது. இருந்தாலும் இந்த விஷயத்த இன்னும் கூட கொஞ்சம் நல்லா விரிவா தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். ஈகோட்டிசம்ங்கிறது நம்ம வளர்ச்சிய எப்படி பாதிக்குது? இல்ல இதனால நாம எதையெல்லாம் இழக்கிறோம்? முதல் பாதிப்பு என்னவா இருக்கும்னா உறவுகள் முறிதல். அதாவது குடும்பத்தில் நண்பர்கள் மத்தியில், அலுவலகத்தில், அப்புறம் தொழில் முறையில் இருக்கக்கூடிய பார்ட்னர்ஸ், கஸ்டமர்ஸ், கிளையண்ட்ஸ், இப்படி யார் வேணாலும் இருக்கலாம். நான் தான் சரி அப்படின்ற ஒரு மனப்போக்கு வந்தாலே நம்ம நம்ம மற்றவங்கள புரிஞ்சுக்கிற தன்மை குறைய ஆரம்பிச்சிடும். நம் தான் செஞ்சது தான் தப்புன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கூட சாரி கேட்க மாட்டேன்னு சொல்கிறதுனால நம்ம திருத்திக்க முயற்சி கூட செய்ய மாட்டோம் இல்லையா? பல நல்ல உறவுகள் முறிய வாய்ப்பு இருக்குது. சில நல்ல நண்பர்களை நம்ம இழந்ததுக்கப்புறம் வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? அடுத்தது வேலை வாய்ப்புகள் பாதிப்பு. எப்பவும் தன்னோட சாதனையை மட்டுமே பேசுகிற மனப்போக்கு வந்தால் ஒரு டீமில் சேர்ந்து வேலை செய்ய முடியாது. இதனால் ஏற்படுற இழுபறிகள், அப்புறம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இதனால் தனக்கும் நல்லதில்லை, கம்பெனிக்கும் நல்லதில்லை. அப்புறம் கற்றல் நிறுத்தம், அதாவது வி ஸ்டாப் லேர்னிங்.
எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற ஒரு ஈகோ காரணமாக புது புது விஷயங்களை கற்றுக்கிற ஆர்வம் குறைஞ்சிட்டே வந்துடும். ஏன் இல்லாமல் கூட போயிடலாம். இதனால் நம்ம வளர்ச்சி நின்று போயிடும் இல்லையா? அப்புறம் முக்கியமாக ஆரோக்கிய பாதிப்பு. மற்றவங்க கூட நமக்கு நல்ல உறவு முறையோட தேவையான இடங்களை இணக்கம் இல்லாதனால மன அழுத்தம், கோபம் இதெல்லாம் அதிகரிக்கும். இது சம்மந்தப்பட்ட அதிகப்படியான இரத்த அழுத்தம், தூக்கம் கெடுறது, இப்படி பல உடல் பிரச்சனைகளும் வரலாம். அடுத்தபடியாக சமூக ஒதுக்கல். அதாவது இகோயிஸ்டிக்காக இருக்கிறவங்க கிட்ட இருந்து மக்கள் ஒதுங்கி போக ஆரம்பிச்சுருவாங்க. அவர் கூட பேசி பயன் இல்லை அப்படின்ற பேர் உங்களுக்கு விரைவில் வந்துடும். அப்புறம் முடிவு எடுக்கிறதுல ஒரு சிக்கல். தன்னோட அறிவு தான் உயர்ந்ததுன்னு நினச்சிக்கிட்டு மற்றவங்களோட ஐடியாஸ் இல்லை, ஆலோசனை இதெல்லாம் மதிக்கலைன்னா தவறான முடிவுகளை நம்ம எடுக்க வாய்ப்புகள் அதிகம். இதனால் தொழில், முதலீடு, வாழ்க்கை, தேர்வு எல்லாமே பாதிக்கப்படலாம். அப்புறம் அன்பும் பரிவும் குறையிறது. இகோயிஸ்டிக்காக இருக்கிறவங்களால மற்றவங்களோட உணர்ச்சி, அதாவது எம்பத்தின்னு சொல்கிறீங்களே, அது உணரவே முடியாது. இதனால் நல்ல மனுஷ தன்மையை கூட செதஞ்சிரும். இப்படி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். இப்போ ஒரு முக்கியமான கேள்விக்கு வருவோம். நாம நம்ம அறியாமலே இந்த ஈகோட்டிசம் அப்படிங்கிற ஒரு தேவையில்லாத வட்டத்துக்குள்ள நம்ம சிக்காம இருக்க, நம்ம கண்ட்ரோல்ல இருக்க விஷயங்க, இல்ல நடைமுறை வழிமுறைகள பத்தி நம்ம விரிவா பேச முடியுமா? கண்டிப்பாக நிறைய வழிகள் இருக்குது. இப்போ ஒரு கதை எனக்கு ஞாபகம் வருது. ஒரு காகம் ஒரு இறைச்சி துண்டை கவ்விக்கிட்டு பறந்து போயிட்டே இருந்தது. இதை பார்த்த மற்ற பறவைங்க அந்த இறைச்சி துண்டை பிடுங்கணுன்றதுக்காக அந்த காகத்தை துரத்திக்கிட்டே போய் காயப்படுத்திக்கிட்டே இருந்தது. அந்த காகம் ஒரு நிமிஷம் யோசிச்சது. நாம் இந்த இறைச்சியை வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால தானே இவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்னு நினச்சி அந்த இறைச்சியை வாயிலிருந்து துப்பிடுச்சு. இப்போது மற்ற பறவை எல்லாம் அந்த விழுந்துக்கிட்டு இருந்த இறைச்சியை நோக்கி போக ஆரம்பிச்சிடுச்சு. இந்த காகம் இறைச்சி எழுந்துடுச்சு. ஆனால் அதுக்கு வானத்தில் நிம்மதியாக பறக்கிற சுதந்திரம் கிடச்சிச்சு இல்லையா? இந்த கதை நமக்கு சொல்கிற கருத்து என்னென்னா, இந்த இகோட்டிசம்மை நாம் கைவிட்டுட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் சுலபமாக மட்டும் இல்லாமல் சுதந்திரமாகவும் பயணம் செய்யலாம். சரி, இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு வருவோம். இந்த இகோட்டிசம்ன்ற வட்டத்துக்குள்ளே சிக்காமல் நாம் தப்பிக்கிறது எப்படி பார்க்கலாம். இந்த ஒரு சாதாரண கதையில இப்படி ஒரு ஆழமான கருத்து இருக்கா? கேட்கறதுக்கு நல்லா இருக்கு சார். கன்டின்யூ பண்ணுங்க. முதல்ல நம்மோட மனசில் இந்த எலிவேட்டட் ஈகோ பற்றின விழிப்புணர்வு இருந்தாவே இது எப்படி உருவாகுது இல்லை வளருதுன்ற அந்த ஒரு சமநிலையான பார்வையை நம்ம நடவடிக்கையில் உணர முடியும். இதனால் பர்பஸ், அதாவது நோக்கம், இதை நம்மளால் உருவாக்க முடியும். உங்கள் நோக்கத்தை கண்டறியணும்னா உங்களோட பேஷன், அதாவது ஆர்வத்தை முதல் படியாக கவனிக்க தொடங்கலாம். உங்களோட ஆர்வம் நீங்கள் விரும்புகிறதுக்கு ஒரு உந்து சக்தியாக கூட இருக்கலாம். ஆக பேரார்வம் இருக்கட்டும், தப்பில்லை. ஆனால் அது வெறியாக மாறாம பார்த்துக்கிறது நல்லது. ஹேவ் பேஷன் பட் நாட் பேஷனேட். அதே மாதிரி உணர்ச்சிகளை கொண்டிருங்கள், ஆனால் உணர்ச்சி வசப்படாதீர்கள். ஹேவ் எமோஷன்ஸ் பட் நாட் எமோஷ்னல். அப்புறம் நீங்கள் எல்லாத்தையும் மிதமாக வச்சுக்கிறது, அதாவது புத்தர் சொல்கிற மாதிரி, புத்தர் இயல்புன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி நடுப்பாதை, மிட் பாத், அந்த அணுகுமுறையை நீங்கள் ஃபாலோ பண்ணோம்னா ஆஹ், வாழ்க்கை ரொம்ப அழகாக மாறிடும். இந்த சமயத்தில் துருவங்களில் பயணிக்காதீங்கன்ற தலைப்பில் நான் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கிற ஒளிப்பதிவை கேளுங்க. அப்புறம் தொடர்ச்சியாக புதுசாக ஏதாவது கற்றுக்க எப்போவுமே முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. எப்போவுமே மாணவர்களாக இருங்க. வாழ்வோம் நாளை இருக்கப் போகிறோம் என்ற எண்ணத்தில், ஆனால் கற்றுக்கொண்டே இருப்போம் என்றென்று வாழப்போகிறோம் என்ற எண்ணத்தில். இது எனக்கு பிடிச்ச ஒரு அருமையான வாசகம். அப்புறம் பணிவு, ஹியூமிலிட்டி. இந்த பயிற்சின்றது இது ரொம்ப முக்கியம். பணிவு ஒரு விசித்திரமான விஷயங்க. அது உங்ககிட்ட இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறப்பவே அதை நீங்கள் எழுதிட்டீங்கன்னு தான் அர்த்தம். அவர் ஒரு பணிவாத மனிதர் அப்படின்ற ஒரு பேர் வாங்குறதுக்கு தொடர்ந்து முயற்சி செஞ்சாலே இந்த எலிவேட்டட் ஈகோ வட்டத்துக்குள்ளே நம்ம விட மாட்டோம். காலின் பவல் சொன்ன மாதிரி உங்கள் ஈகோவை உங்களோட பதவி நிலைக்கு ரொம்ப கிட்ட வர விடாதீங்க. ஏன்னா உங்கள் பதவி நிலை மாறும்போது உங்கள் ஈகோவும் அது கூடவே போயிடும். சில நேரங்களில் உங்களை சுற்றி இருக்கிற மக்கள் உங்களை அளவுக்கு அதிகமாக புகழ்ந்து பேசலாம். அப்புறம் அவங்களோட நன்மைக்காக உங்களோட அறிவு, திறமை இது எல்லாத்தையும் ரொம்ப மிகைப்படுத்தி கூட பேசலாம். இந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் கையாளுறது ரொம்ப கவனமாக இருக்கணும். மாட்டிக்கொள்ளாமல் இருக்க நீங்கள் உங்களே கேட்டுக்கொள்ள ஒரு கேள்வி என்னன்னா, இந்த ஆமாம்
சாமி போடுற மக்களால் நீங்கள் சூழப்பட்டிருக்கிறீர்களா? அது கவனிப்பாக பார்த்துட்ருங்க. அப்புறம் கடந்த கால பெருமைகளை பற்றி சிந்திக்கிறது, பேசுறது, இதெல்லாம் ஒரு மனிதனோட ஒரு பொதுவான போக்கு தான். இன்னும் சொல்லப்போனால் கடந்த கால சாதனைகள் வந்து நம்மளோட மன உறுதி, அப்புறம் தன்னம்பிக்கையை அதிகரிக்கும். இது உண்மைதான். அதே சமயத்தில் மறுபக்கம் என்னென்னா, இப்படி திரும்ப திரும்ப இந்த எண்ணங்களை நம்ம தூண்டிக்கிட்டே இருந்தோம்னா படிப்படியாக அதுவே நம்மளோட மேலாதிக்க எண்ணங்களாக மாறி இந்த ஊதப்பட்ட பலூன் போல அகங்காரத்தன்மையை உண்டாக்கிடுங்க. கடந்த காலத்தில் தொடர்ச்சியாக சிக்காமல் நகர்ந்துக்கிட்டே இருங்க. எதிர்காலத்தை நோக்கி புதிய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறுறது நல்லது. அப்புறம் கிராட்டிடியூட், நமக்கு கிடைச்ச வெற்றி வந்து மற்றவங்களோட உதவியால் கூட இல்லை நம்ம மீறிய ஒரு சக்தியாக கூட இருக்கலாம்னு நினைக்கலாம். இந்த ஒரு கண்ணோட்டம் ரொம்ப முக்கியம். அப்புறம் வந்து மற்றவங்கள பாராட்டுறது ஒரு வழக்கமாக வச்சுக்கிறது. அப்புறம் வந்து ஃபெயிலியர் அக்செப்ட், அதாவது தோல்வியை ஏற்றுக்கிட்டு கற்றுக்கிறது. அப்புறம் ஸ்பிரிச்சுவாலிட்டி, மெடிடேஷன் இதிலெல்லாம் ஈடுபடலாம். அப்புறம் சர்வீஸ் மைண்ட் செட், அதாவது பிறருக்கு உதவியாக இருக்கணுன்ற அந்த எண்ணமே ஈகோவை சமநிலைப்படுத்தும். உங்க விளக்கம் ரொம்ப தெளிவா இருந்தது. நீங்க சொன்ன வழிகள் எல்லாம் தொடர்ச்சியா நம்ம பயிற்சி செஞ்சோம்னா, கண்டிப்பா இந்த அன்ஹெல்தி ஈகோன்ற ட்ராப்ல நம்ம மாட்டிக்க மாட்டோம். கடைசியா உங்க நேயர்களுக்கு நீங்க சொல்ல விரும்புற செய்தி ஏதாவது இருக்கா? நான் அப்படின்ற நிலையிலிருந்து நாம் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு போக முயற்சி செஞ்சாவே போதுங்க. நம்மளோட ஈகோவை ஒரு அசட்டாகவோ இல்லை வந்து ஒரு லைபிலிட்டியாகவோ ஏற்றுக்கிறது நம்ம கையில், நம்ம கண்ட்ரோல் தான் இருக்குங்க. ஈகோன்ற ஒரு சொல்லுல இவ்ளோ புது விஷயங்க இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த ஒலிப்பதிவு கேட்கிறவங்களுக்கு நம்ம உரையாடல் ரொம்பவுமே உபயோகமா இருக்கும்னு நிச்சயமா நான் நம்புறேன். மறுபடியும் இன்னொரு ஒரு நேர்காணல்ல வேற ஒரு சுவாரஸ்யமான தலைப்பை பத்தி பேசலாம். ரொம்ப நன்றி சார். இந்த ஒலிப்பதிவை கடைசி வரைக்கும் கேட்ட நண்பர்களுக்கு நன்றி. ஒரு வேண்டுகோள், என்னோட இந்த சத்யாஸ்பாக்கல் சேனலில் இதுவரைக்கும் 175க்கும் மேற்பட்ட பலதரப்பட்ட தலைப்புகளில் பதிவுகள்லாம் இருக்குங்க. உங்களுக்கு விருப்பப்பட்ட பதிவை தேடி பாருங்கள், கேளுங்க. உங்களோட கருத்துக்களை நான் வரவேற்கிறேன். மறுபடியும் விரைவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.